ஜெபமென கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானத்தையும் பூமி மண்ட சராசங்களையும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவன வல்லமிட வார்த்தையினால் படைத்து மகிழ்ந்த பரமபிதாவாய் தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், மயம்படுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனத்தில் இருந்து கர்த்தாவே, எங்கள் எல்லாரையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசின் பிரிந்து மீட்டு கொண்டு அப்பா உம்முடைய மாம்ச திரையை கிழித்து ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை, அந்த நித்திய ஜீவன் அடைவதற்கான ஒரு புதிய மார்க்கத்தை எங்களை ஏற்படுத்தி கொடுத்தீங்களே. அந்த பெரிதான இரக்கத்திற்காக, தயவிற்காக, அன்பிற்காக, கிருபைக்காக அப்பா உமக்கு கோடான கோடை சோத்திரம்ப்பா. அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் இருந்து கர்த்தாவே வாசம் செய்கிற அன்பின் ஆவியானவரே, அப்பா நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை கிறிஸ்துவை போல மாற்றி கொண்டு வருவதற்காக கோடான கோடை சோத்திரம்ப்பா. இம்மட்டும் கர்த்தாவே அப்பா எபனேசிலிருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்து கிருபையாக 2026 ஆண்டையும் காண செய்து கர்த்தாவே அப்போ அந்த 4வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை கிருபையாக காண செய்தீங்களே. அந்த பெரிதான இரக்கத்திற்காக, தயவிற்காக அப்பா உமக்கு கோடான கோடை சோத்திரம்ப்பா. கர்த்தாவே நாங்கள் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபப்பா. உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில் வசப்படி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்களை எங்கள் பதித்தீங்கப்பா. அதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா நீங்கள் உங்களுடைய வலது கத்தினால் தாங்கி நடத்துனீங்க. அதற்காக கோடான கோடி சோத்திரம்ப்பா. எத்தனையோ விதமான தீங்குங்கள் எங்களுக்கு எதிராக வந்த போதிலும் கர்த்தாவே எல்லா ஆயுதங்களையும் கர்த்தாவே வாய்க்காமல் போக கிருபை செய்து கொண்டே வந்தீங்களே. நன்றி ராஜா. போக்கிற வரத்திலும் கர்த்தாவே அப்போ உங்களுடைய பாதுகாக்கும் கரை எங்களோடு கூட இருந்தது. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்போ கர்த்தாவே தாழ்மைகளை மீது ஒரு முறை இப்படி சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ உணர்ந்தோ உணர்ந்து சில பாவங்களை கிருபையாக ஒரு விஷயங்களுக்கு மன்னித்து அப்போ நம்முடைய பரிசுத்தரத்தினங்களை கழுவி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் ஆவின் கத்தவை சுத்திக்கிறீங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரை இந்த ஆராய்ச்சி முழுதும் கத்தவை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. கத்தாவே பாட போகிற பாடல்கள், கேட்க போகிற சத்தியங்கள், வசனங்கள், சாட்சிகள் ஒவ்வொன்று கத்தாவே இப்படி நாமத்துக்கு மகிமையாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. வர தடைப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை கூடிய சீரம் கூட்டிக் கொண்டு வாங்க. சகலத்தையும் கத்த உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் பாவமலை 10வது பாவமலை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தா வல்லவர் என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். ஹிம் நம்பர் 10.
மாலை ஆராய்ச்சி ஜெபம் ஒழுங்கு. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் கலியூர்ந்து மயில கடவோம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகனாலே மறுரூபமாகுங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகியில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்கப்படுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குமான இருதயத்தை நீர் புறக்கணீர். வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாயை கத்தெடுத்து திரும்புங்கள். அவை இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறமாக இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து நல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போம்னால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். பெரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னிதியில் மாயமாக மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்புள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நம்ம எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அப்படி திருக்கரங்களாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவுடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கு தேவனுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனை கூட சேர்ந்து நான் சொல்லியபடி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் முழங்காப்படையிட்டது பொதுவான பாவ அறிக்கை செய்வோமா? சர்வ வலிமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்பன ஆடுகளைப் போல நம்முடைய வழியில் வெட்டு வலிவி அழிந்து போனோம். எங்கள் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கோ மிகவும் இணங்கி நடந்தோம். இது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தது செய்யாமல் செய்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சோமை இல்லை. ஆனாலும் தேவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மதுகள் சில வாக்குதல்படியே நிர்வாகிகள் குற்றங்களுக்கு இறங்கோ. தப்பு அறிக்கிற எங்களை பொறுமையாயிரும். பாவத்தின் கூட எங்களை சீர்படுத்தும். மிகவும் இருக்குமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தேர்ந்தெடுத்து தர கர்த்தராகிய இயேசு நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் தூக்கப்படைய தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மையாய் மனம் திரும்பி பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அப்படி நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கவோ, இனி உயிரிழக்கும் நாளெல்லாம் மாசிலாமல் பரிசுத்தம் உள்ளவர்களால் நடக்கவோ அவர் உங்களுக்கு மெய்யான மனம் திரும்பலையும் தானே பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்வாராக. ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதித்த ஜெபத்தை நாம் எடுப்போமா? பரமளிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அன்னைங்களை பற்றி எங்கள் எடுத்தார் விவரமாக குற்றங்களை மன்னிக்கிறது போல என் குற்றங்கள் இருக்க மன்னியோ. எங்கள் சொல்லி பண்ணாமல் தீமளித்துக் கொள்ளோ. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னெடுக்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தல்லோ. தேவனே, ரட்சிக்க விரைவாய் வாரோ. சதா காலங்களிலோ மகிமையுண்டாவதாக.
ஆமென். கர்த்தரை துதியுங்கள். சங்கீத 99 நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தரை பெருமாய் பாடி சங்கீதமல்ல கடவோ வாருங்கள் முன்பாக வந்து சங்கீதப்பட்டு பாட கடவோ கர்த்தரை மகாதேவனோ எல்லா தேவனுக்கும் மகாராஜனோ மாயேரோ கேரா உலகையில் ஏறுகிறது பரமங்களோ அவருடையவைகள் சம்தொடது அவரது உண்டாக்கேனா பெட்டாந்தரையோ அவருடைய கர நம்ம இலக்கத்திற்கு முன்பாக நாம் பணிந்து முங்கப்பட கடவோ வாருங்கள். அவர் நம்முடைய தேவ நாம் அவர் ஜனங்களோ அவர் கைக்குள்ளான ஆடுகளமாமே. இந்த சத்தத்தை கேட்பீர்களாகில் கொண்ட போதும் சொல் நடந்தது போல உங்கள் கடின படுத்தாதியோங்கள் அல்வகனை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியை கண்டார்கள். ஜனமண்டோ என்னை வருகிறார்கள் என்றும் சொல்லி என்று என்னுடைய கோபத்திலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிப்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 46. ரெஸ்பான்சிவ் ரீடிங் is taken from Psalms 46. நாற்பத்தி 6வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். கடைசி வருஷத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்.
சபை உட்காருவோம். நாம் இப்போது பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோனா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை. Jonah chapter 4 verses from 1 to 11. Jonah was very unhappy about this and became angry. So he prayed, Lord, didn't I say before I left home that this is just what you do? That's why I did my best and ran away to Spain. I knew that you are loving and merciful God, always patient, always kind, and always ready to change your mind and not punish. Now, Lord, let me die. I am better off dead than alive. The Lord answered, What right have you to be angry? Jonah went out east of the city and sat down. He made a shelter for himself and sat in its shade, waiting to see what would happen to Nineveh. Then the Lord God made a plant grow up over Jonah to give him some shade, so that he would be more comfortable. Jonah was extremely pleased with that plant. But at dawn the next day, at God's command, a worm attacked the plant and it died. After the sun had risen, God sent a hot east wind and Jonah was about to faint from the heat of the sun beating down on its head. So he wished he were dead. I am better off dead than alive, he said. But God said to him, What right have you to be angry about the plant? Jonah replied, I have every right to be angry enough to die. The Lord said to him, This plant grew up on the night and disappeared the next. You didn't do anything for it, and you didn't make it grow. Yet you feel sorry for it. How much more then should I have pity on Nineveh, that great city? After all, it was more than 120,000 innocent children in it, as well as many animals. Here ends the first Bible reading. The second Bible reading is taken from Acts chapter 9 verses 1 to 9. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 9ஆம் வசனம் வரை. Meanwhile Saul was still breathing and murderous threat against the Lord disciple. He went to the high priest and asked him for letter to the synagogues in Damascus, so that if he found any there who belonged to the way, whether men or women, he might take them to as prisoner to Jerusalem. As he heard Damascus on journey, suddenly a light from heaven flashed around him. He fell to the ground and heard a voice say to him, Saul, Saul, why do you persecute me? Who are you, Lord? Saul asked. I am Jesus, whom you are persecuting, he replied. Now get up, go into the city, and you will be told what you must do. The men traveling with Saul stood there speechless. They heard the sound but did not see anyone. Saul got up from the ground, but when he opened his eyes, he could see nothing. So they led him by the hand into Damascus. For 3 days he was blind and did not eat or drink anything. Here ends the second Bible reading. Amen. நாம் எழும் நின்று சங்கீத 100 மாறி மாறி வாசிப்போம். 100ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். பூமியின் கடைகளே எல்லாரும் கர்த்தரை பயங்கரமாய் பாடுங்கள். மனுஷோடைய கத்திற்கு ஆராதனை செய்து ஆன சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள்.
கர்த்தரை தேவன் அறியுங்கள், நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல் ஆடுகளுமாக இருக்கிறோம். அவர் பிரகாரம் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நிலைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சதா காலங்களோ மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே குமாரனாகிய நம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவராலே கனவு பிறந்தார். பந்தி பாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறில் அறையுண்டு மறைத்து வடக்கமுனப்பட்டு பாதாத்திறங்கினார். 3ஆம் நாள் மறைத்து வந்து எழுதினார். பரந்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய தேவன் பசி வேற்றுக்கிறார். உயிரோடு மனித நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். புதுவாக பசபையும் பசவண்டி ஐக்கியமும் மன்னிப்பும் சர்வத்திலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்ய வருவதாக, பிரசித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னங்களை பதைகள் தாரும் விரோதமாக குற்றங்களாக மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியும். எங்கள் சொல்லி பிரசிக்க பண்ணாமல் தீமளிச்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ, உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே என் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே எங்கள் இருதயங்களை சுத்திகரியோ. எடுத்துக்கொள்ளாதே. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பின்னர் 3ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். வழி தப்பினவர்கள் நீதி மார்க்கத்தில் திரும்பி வரும்படி உமது சத்தியத்தின் ஒளியை காட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, கிறிஸ்து மார்க்கத்தின் ஐக்கியத்தில் சேர்க்கப்பட்ட யாவரும் தங்கள் மார்க்கத்துக்கு ஏற்காதவைகளை விலக்கி போடவோ, அதற்கேற்ற யாவையும் பின்பற்றி நடக்கவோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தலோ. சமாதானத்துக்காக சொல்லி 2ஆம் சுருக்க ஜெபம். சமாதானத்துக்காரமையாக சேர்ந்து விரும்புகிறமாய் தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மேய்ச்சாதினம். தேவனை தஞ்சமாக கொண்டிருக்கும் அடியாராய் நாங்கள் எந்த விரோத வல்லமைக்கும் பயப்படாதிருக்க முடியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா புறத்திலும் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோ. தேவ கிருபைக்காக சொல்லிய 3ஆம் சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்கள் சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலோ எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலோ இந்த பார்வைக்கு நீதி இருக்கிறதை எப்போதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நான் நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமார்க்காக சபையர் சொல்லி சுருக்க ஜபா. மகாதிசயங்களை செய்கிற சர்வல் நித்திய தேவனே, என் அத்தியச்சார் மேலும் குருமார் மேலோ விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலோ ஆரோக்கியம் தருகிறவங்களை கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவளுக்கு உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாக நடக்கும்படி அது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் ஓயாமல் பே செய்தல்லோ. கர்த்தாவே, என் காரிய கர்த்தர் மத்தியஸ்தமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டர்லோ. அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிரதீப் ராஜ் மோசஸ் தனது பிறந்தநாளை
ஏப்ரல் மாதம் 29 கொண்டாடுகிறான். திருச்சபையின் சார்பாக மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா 31:3 பின்பகுதி. அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். பிறந்தநாளை கொண்டாட பிரதீப்புக்காக நான் கண்களை மூடி ஜெயிப்போமா? நல்ல பிதாவே, இந்த அருமை நேர்த்திக்காக கோலான கொஞ்ச நன்றி ராஜா. இப்போதும் கத்தாவே இந்த வார்த்தையை தனது பிறந்த நாளை கூட பிரதீப்பை உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. கடந்த ஆண்டு முழுதும் கத்தாவே நீங்கள் மகனோடு கூட இருந்து கத்தாவே போக்கில் வரத்திலும் பாதுகாத்து அப்பா புதிய ஆண்டை கத்தாவே கிருபியாக கத்தாவே காண செய்கிறீங்க. அதற்காக கோலான கொடி நன்றி ராஜா. ஆம் கத்தாவே வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டி இருந்தேவன் அப்போ அந்த புதிய ஆண்டையும் கத்தாவே மகனுக்கு கிருபை நன்மையாலும் கிருபினாலும் கத்தாவை முடிசூட்டுவதற்காக கோலான கொடி நன்றி ராஜா. சொன்ன வாக்குறுதி முடி கத்தாவே அநாதி சிநேகித்தவனை சிநேகித்து அதில் காரணத்தவனை இழுத்துக்கொள்ள வசனம் படி கத்தாவே மகனை கத்தாவே நீங்கள் கத்தாவே அப்போ அனைத்து நடத்துகிறதற்காக நன்றி ராஜா. இந்த புதிய ஆண்டிலே கத்தாவே அவன் படிக்கிற பாடங்கள் எல்லாவற்றையும் கத்தாவே உங்களுக்கு கிருபை இருக்கட்டும்ப்பா. இந்த புதிய அகாடமிக் இயர்லையும் கத்தாவே அப்போ அவன் சிறந்து விளங்க கிருபை தாங்கப்பா. சர்வதமான கிருபையிலையும் கொடுத்த மாதிரி ஆசீர்வதிங்கப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மெமரி வேர்ஸ் பை சில்ட்ரன். அப்போஸ்தலர் 9:5. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு துன்பமாம். துன்பம் என்றார், கடினமாம் என்றார். அப்போஸ்தலர் 9:5. Who are you, Lord? Saul asked. Jesus said, I am Jesus whom you are persecuting. Jesus said to him, Acts 9:5. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அப்போஸ்தலர் 9:5. Who are you, Lord? Saul asked. I am Jesus whom you are persecuting. Jesus replied. Acts 9:5. Amen. Amen. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அப்போஸ்தலர் 9:5. Who are you, Lord? Saul asked. I am Jesus. Who are you? Whom you are persecuting? Jesus replied. Acts 9:5. Amen. Amen. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உடைகிறதுக்கு உங்களுக்கு கடினமாம் என்றார். அப்போஸ்தலர் 9:5. ஆண்டவன் 5. Amen. Amen. ஆமென். சாட்சி நேரத்தில் நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மையிலும் கிருபையிலும் ஆசீர்வாதம் அற்பங்களையும் நாம் மகிமைக்காக இருந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். Praise the Lord. Praise the Lord. நான் சாட்சி கடன் செல்றதுக்கு முன்னாடி நான் கடவுள்கிட்ட ஒரு என்னை சுற்றி ஒரு ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு நான் சாட்சி சொல்கிறேன்.
காலையில் ஏசப்பா என்னை சுற்றி ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாக்கா சாட்சி கடன் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கி நான் உயிரோடு நானும் ரீனா வந்து இருக்கிறோன்னா கடவுளுடைய சுத்த கிருபை தான். அது படுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு ரூமில். 4 நாளைக்கு முன்னாடி ஏசி ஒர்க் ஆகலைன்னு ரிப்பேர் பண்ணேன். அவங்க என்ன பண்ணிட்டு போனாங்கன்னு தெரியாது. ஒரு 11 மணிக்கு சும்மா அப்படியே படுத்து நான் முழிச்சிட்டேன். அவள் ரீனா தூங்கிட்டு இருந்தா. ஃபோனெல்லாம் கூட படுத்துருந்தது. எல்லாம் நாங்கள் படுத்துருக்கோம். திடீர்னு படப்படப்படான்னு சவுண்டு வந்த மாதிரி இருந்தது. நான் லேசாக கண்ணை அப்படி மூடி படுத்துக்கிட்டு தான் அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நடக்கிறது நல்லமாக நடக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் வியாகுலத்தோடு தான் படுத்துருக்கிற போது நடக்கவே டக்குன்னு கண்ணு திறந்து பார்க்கணும். வீட்டில் தீ பற்ற ஆரம்பிச்சிடுச்சு. ஏசியில் தீ வந்தோடனே எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. நான் டக்குன்னு நேராக போயிட்டு ரிமோட் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ரீனா அப்பவும் தூங்கிட்டு தான் இருந்தால் நான் டக்குன்னு போய் இது பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தேன். மறுபடியும் அந்த தீ அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இன்னும் பயத்தில் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் ஃபேனை நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். நான் அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும்னு அந்த நேரம் எனக்கு என்ன நடந்துன்னு தெரியாததுனால ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண உடனே அது இன்னும் கபகபகன்னு ஃபுல்லாக ஏசி பார்த்து ஆரம்பிச்சிடுச்சு. வீடு ஃபுல்லாக தீ உள்ள. அது என்ன அந்த நேரம் எனக்கு ரொம்ப அப்படி இன்னும் கூட எனக்கு அந்த இதுலேருந்து நான் வெளியே வரல. அப்படி பற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. அதுக்குள்ளே ரீனா பார்த்து ரீனா நல்லா தூக்கம். நான் சொன்னேன், ரீனாம்மா எழும்பி, வீட்டில் தீ வந்துருச்சு, ரீனா எழும்புன்றா. அவள் எந்திரிச்சு பார்த்துட்டு ஃபுல்லாக ஏசி ஃபுல்லாக தீ இருந்தோடனே அவள் ஒரு நிமிஷம் எனக்கு ஈரமான டவல் கொடுங்க அப்படின்னா. எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள விட்டு ஓடிடலான்னு தான் நினச்சேன். நான் வீட்டை அப்படியே போட்டு ஓடிடலான்னு. அப்புறம் ரீனா ஒரு டவல் டவலில் வச்சு ஃபுல்லாக ஏசியை அப்படியே போய் கையை வச்சு பிடிச்சி மூடும்போது அதுக்கு சைடில் அந்த மூடதுனால சைடில் இருந்து தீ வந்துகிட்டு இருக்குது. அதில் உள்ள மெல்ட் ஆகி அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆகி ரீனா அடியில் அப்படியே டவல் பிடிச்சிட்டு இருக்கா. ரீனா கையில் அந்த மெல்ட் ஆகி விழுந்த உடனே அவள் டவலை தூக்கி போட்டுட்டு ஓடி வந்து வாசல் கட்டுன்னு என்ன செய்யன்னு தெரியாது. 2 பேரும் அப்படியே முழிக்கிறோம். நான் செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணால் அவங்களும் வரல. எனக்கு கடைசியில் நான் சொன்னேன், ரீனா ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளக்கு பாயிண்ட்டெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டு நேராக தண்ணி எடுத்துகிட்டு வந்து அது பெட்டுக்கு மேலவே தான் ஏசி. இங்கேருந்து தண்ணியை பிடிச்சி பக்கெட்டாக தூக்கி அது மேலே ஊற்றணும். ஏன்னா அவ்வளோ தீ எங்களுக்கு தீயை விட அதிகமாக என்னென்னா உள்ள ஸ்மோக் ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லாக கருப்பாக உள்ள இருட்டு மாதிரி அப்படி எங்களுக்கு யாரும் அப்படி யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு இருட்டு. மூச்சு விட முடியல. எனக்கு வீசிங் வரேன். இவர் ரீனா வந்துட்டு, மம்மி நீங்கள் போய் பேசாமல் வேறு ரூமில் உட்காருங்க, எனக்கே முடியலன்னா நீங்கள் உங்களுக்கு லங்ஸ் பிரச்சனை இருக்குது, நீங்கள் போங்கன்றா. எனக்கு நான் சொன்னேன், இல்லை நான் ஆல்ரைட் ரீனா, நான் இது எனக்கு என்னென்னா அந்த விட்டுட்டு போயிட்டு இவளுக்கு ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னு பயம். பூனைங்களாம் எந்திரிச்சு எல்லாம் ஓடி போயிடுச்சிங்க கதை திறந்த உடனே. அதுக்கப்புறமா தண்ணி தூக்கி நான் ஊற்றுனேன். நான் ஒரு 2 பக்கெட் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஊற்றின பிறகு அதுக்கப்புறம் அது அணைஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இப்போ போய் செக்யூரிட்டி திட்டுனா, நாங்கள் என்ன வீடு ஃபுல்லாக எரிஞ்சால் தான் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு. அதுக்குள்ளே ஃபுல்லாக ஆனால் எரிஞ்சிட்டு ஃபுல்லாக அந்த ஃபுல் ஏசியுமே அது என்ன ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. என்ன எதுன்னு நடந்துச்சுன்னு எங்களுக்கு அது தெரில உள்ளே என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லோரும் சொன்னாங்க, ஏசி நீங்கள் மாற்றிடுங்க, வேறு புது ஏசி வாங்கி போடுங்க, இது இனிமேல் வைக்காதீங்க, அது உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாங்க. இருந்தாலும் எனக்கு என்னென்னா அந்த நேரத்தில் பார்த்து கடவுள் எனக்கு நான் எப்போவுமே கொஞ்சம் ஒரு 11-11:30க்கெலாம் ஒரு 2வது தூக்கத்துக்கு போயிடுவேன். நான் ஒரு 7-8க்கு எழும்பிட்டு அப்புறம் கொஞ்சம் இட்லிலாம் போடுவேன். இன்றைக்கி வந்து இட்லி போடுறதுக்கு மனசே இல்லை. ஒரு மாதிரி நோவு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. ரொம்ப கஷ்டத்தோடு அப்படி படுத்துட்டு அந்த இட்லி கூட நான் அவிக்க போகல. படுத்துட்டு போயிடலாம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம், இன்னொரு 1/2 மணி நேரம் அப்படியே சொல்லி படுத்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் இது நடந்தது. நான் மட்டும் தூங்கியிருந்தேன்னா இது எரிஞ்ச எரிய பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு இது இன்னும் இப்போ ஃபுல்லாக எரிஞ்சு பக்கத்தில் கபோர்டு இதெல்லாமே எரிய ஆரம்பிச்சிட்ருக்கோம் எனக்கு. ஆனால் அதிலேருந்து கடவுள் என்னை மீட்டு நானும் அதை இன்றைக்கி படித்த வசனத்துலேயும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அந்த ஆபத்து நேரத்தில் என் பக்கத்தில் இருந்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எனக்கும் பெரிய பக்கத்தில் எனக்கு இன்னும் கூட நான் கை காலெலாம் உதவுது. எனக்கு அந்த நேரத்தில் கடவுள் என் கூட இருந்தனால தான் நான் கண்ணு முழிக்க வச்சார். அந்த நேரத்தில் அது என்ன பாருமா இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு காமிச்சதும் கடவுள் தான். ஸோ கடவுளுடைய ப்ரெசன்ஸை நான் ரொம்ப உணர்ந்தேன். நான் என் கூடவே இருந்தார். நல்லபடியாக
எல்லாம் இது முடிஞ்சாலும் என்னால் வர முடியல. எழுந்திரிச்சு நாங்கள் அதே அந்த ஷாக்கில் அப்படியே உட்காந்துருந்தோம். அதனால கோயில் கூட வர முடியல. போகாமல் விட்டுறலான்னு பார்த்தா அங்கே சர்ச்சில் மெம்பர்ஸ் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இருக்கிற ஒரு 2-3 மெம்பர்ஸ் வச்சுட்டு நம்ம ஓட்டிகிட்ருக்குறோம். எனக்கு அதெல்லாம் நினச்ச உடனே நோ நம்ம இல்லைன்னா நம்ம வேறு யார் இருப்பாங்க இந்த எனக்கு இதில்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு கடகடன்னு கிளம்பி நானும் ரீனாவும் ஓடி வந்தோம். நாங்கள் இது வரைக்கும் மட்டும் காத்த தேவன் இனிமேலும் எங்கள் கூட இருப்பார், கூட இருந்தார். இந்த நேரத்தில் அவர் ரீனாக்கு ஒரே வார்த்தை என்னென்னா, நான் இல்லாமல் போயிருந்தேன்னா நீங்கள் எல்லாம் எப்போவுமே ஒரு ட்ராவலில் இருக்கிற ஆள். நான் தனியாக இருந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவள் இருந்தால் ஏதோ நல்லபடியாக ஏதோ முடிஞ்சது. இருந்தாலும் எனக்கு இன்னும் கூட அந்த கை படபடப்பு போகலை. அந்த ஷாக்லேருந்து நான் வெளியே வரல. ஹோல் பாடி எனக்கு ட்ரெம்பிளிங்காகவே இருக்குது. இன்னும் அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இங்கே சாட்சியாக நிற்க வைக்கிறதுக்காக போய்ட்டு அம்மா சாட்சி சொன்ன மாதிரி தான் இட் வாஸ் வெரி ட்ராமடைசிங். நான் டெய்லி தனியாக தூங்குவேன். ஆக்சுவலி ஒரு என்ன சொல்கிறது, நான் வேறு ரூமில் தூங்குவேன், அம்மா வேறு ரூமில் தூங்குவாங்க. நான் வேலை செஞ்சு அப்படி டிவி மூவி பார்த்துட்டு அப்படி லேட்டாக தூங்குற மாதிரி இருந்தனால நான் டெய்லி தனியாக தூங்குவேன். நேற்று எனக்கு தெரியல, ராத்திரி ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வரல. ஒரு 6 மணி வரைக்கும் ஐ ஹவ் நாட் ஸ்லெப்ட். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாரமாக இருந்துச்சு, மனசு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. என்ன ஏதோ சம்திங் வாஸ் நாட் ஓகே. எனக்கு 6 o'clock வரைக்கும் எனக்கு ரொம்ப பாரமான மனசுனால ஐ வாஸ் க்ரைங் இந்த நைட். எனக்கு தூக்கம் வரல, ரொம்ப ஹார்ட் ஹெவியாக இருந்துச்சு. சொல்லிவிட்டு மார்னிங் 6 மணி வந்து அம்மா கூட படுக்கலாம் சொல்லிவிட்டு நான் இன்ன வரைக்கும் இவ்வளோ மாதத்தில் நான் வந்து அம்மா கூட படுக்கலை. இன்றைக்கி மார்னிங் தெரியல, கடவுள் வந்து என்னை அப்படி இருக்க வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அங்கே எனக்கு தெரியல சொல்லிவிட்டு நான் வந்து அம்மா கூட படுத்த உடனே எனக்கு மார்னிங் தூங்கினால எனக்கு மார்னிங் ஃபுல்லாக தூக்கம் இல்லை, நைட் ஃபுல்லாக. ஸோ வந்து தூங்கினால ஒரு 10-10:30 போல் இது நடக்கும்போது எனக்கு தூக்கத்தில் ஸ்மெல் வருது, அப்படி புகை எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி லங்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி சஃபோகேட்டிங்காக இருக்குது. பட் அவ்வளோ டெட் ஸ்லீப்பில் இருந்தனால எனக்கு புரியவே இல்லைக்கு எவ்வளோ ஃபயர் தெரியல. அம்மா ட்ரை பண்ணாங்க, எல்லாமே என்ன எல்லாமே ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணாங்க, தூக்கத்தை எழுப்பி விட வேண்டாம் சொல்லிவிட்டு. பட் ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்தா ஃபுல் ஃபயர் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, என்ன எழுப்பி விட்டாங்க. நான் வந்து கத்திருக்கேன், அது வந்து ஒரு ஃபயர் இருக்கும்போது வெட் கிளாத் போட்டால் அது ஆக்சிஜன் இது ஆகாமல் இட் ஒன்ட் எக்ரிவேட், அது ஸ்ப்ரெட் ஆகாது இதுக்கு. பட் இதில் என்ன ஆயிடுச்சு, அது சின்ஸ் அது க்ளோஸ்ட் பாக்ஸாக இருந்துச்சுனால என் மைண்ட் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஓடல 2 பேருக்கு. என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி நான் அப்போ தான் தூக்கத்துலேருந்து எலும்பி திடீர்னு இப்படி ஆகும்போது லெக் கை காலெல்லாம் ஷிவர் ஆகி ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி படபட ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியல சொல்லிவிட்டு அது க்ளோஸ் பண்ணும்போது அது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபயர் எக்ரிவேட் ஆகாமல் நின்றுடுச்சு. பட் என்ன ஆயிடுச்சு, அது மெல்ட் ஆகி என் கையிலலாம் பேர்ன் ஆகிட்டு அப்படி கொட்ட ஆரம்பிச்சு. ஏசியோட பிளாஸ்டிக் ஸ்டார்டட் மெல்ட்டிங், அது மெல்ட் ஆகிட்டு என் கையிலலாம் அப்படி லீக் ஆகிட்டு ஆகும்போது டக்குன்னு அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி போட மேலே அது அந்த சைடு எல்லாம் போட்டால் பரவாயில்ல, எல்லாம் வயர் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு போட்டுட்டு உடனே போயிட்டு செக்யூரிட்டி கிட்ட கற்று, ஏன்னா யாருமே வரல, நம்ம அப்போலேருந்து கால் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி சொல்லிவிட்டு அப்போ கத்தின உடனே தான் அவங்க எழும்பிட்டு வந்தாங்க. நான் அம்மா கிட்ட அதான் சொன்னேன், நான் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியல. அது இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்ன ராத்திரி இப்படி ஆயிடுச்சு இப்படி சொல்லிவிட்டு காலையில் இப்படி ஃபுல்லாக பேர்ன் ஆகிட்டு ஃபுல் இட்ஸ் அ வெரி பிக் லாஸ். அது ஏசி போனால் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் வீடு ஃபுல்லாக அம்மாவுக்கு ஒரு மாதிரி சஃபோகேட்டிங் ஆகிடுச்சு, ப்ரீத் பண்ண முடியும்னா வீடு ஃபுல்லாக ஸ்மோக் அப்படி ஆகிடுச்சு. அது ஸோ அதனால் ப்ரீத் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உள்ள எப்படியோ அந்த ஆள் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, லாஸ்ட் வீக் தான் மெயின்டெனன்ஸ்க்கு கொடுத்தோம் அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அது ஏதோ அவங்க தப்பாக போட்டிருக்காங்க, ஏதோ வயர் ஒழுங்காக கனெக்ட் பண்ணலனால எப்படி அது ஸ்பார்க் ஆகிட்டு இதாக இருக்குது சொல்லிவிட்டு ஆயிடுச்சு. பட் இது ஒரு சின்னதாக முடிஞ்சிச்சு யோசிச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக. அதுவும் மார்னிங் இப்போது 12 அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். 2 hours எனக்கு அம்மாவுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல, பிளாங்க் ஆகிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். பட் அதுக்கு நம்மளை காப்பாற்று சேஃபாக ஒன்றுமே ஒரு சின்ன பேர்னோட தான் முடிஞ்சிச்சு, தவிர்த்து வேறு எதுவுமே சீரியஸாக நம்ம 2 பேருக்கு எந்த ஆபத்து இல்லாமல் கடவுள் நம்மளை பார்த்துருக்காங்க. அது உனக்கு நான் கோடி நன்றியாக இருக்க ஏசப்பாக்கு நம்மளை காப்பாற்றி பாதுகாப்பாக பார்த்து கண்மணி போல பார்த்து நம்மளை வச்சுருக்காங்க இங்கே. இன்னொரு விஷயம், I'm very grateful to God that He has been very faithful to us. After so many years of waiting, எனக்கு வந்து ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்கு இந்த வீக். ஸோ அதுவும் ரொம்ப அது நேற்று தான் வந்துச்சு. அது நேற்று தான் டிஸ்கஸ் பண்ணி வராங்க, வெனஸ்டே வராங்க பேசுகிறதுக்கு மேரேஜ் பற்றி, டு ஆஸ்க் மை ஹேண்ட் இன் மேரேஜ் ஆஃப்டர் so many years of waiting. நான் இவ்வளோ வருஷம் எல்லோரும் பார்த்துருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆர் மேரீட். என்னோட ஏஜுக்கு எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸு மேரீட், குழந்தைங்க, ஃபேமிலி
அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு நான் அம்மா கிட்ட அடிக்கடி கேட்பேன் எனக்கு யாருமே இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் எனிபடி டு, எனக்கு சில டைம் தோணும் கல்யாணம் பண்ணாமல் உங்களை பார்த்துட்டு அப்படியே இருந்துடலாம் அப்படி மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கு இவ்வளோ வருஷம். ஏன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும் அது கஷ்டம் என்ன நடக்காது போது. நிறைய பேர் ஒரு மாதிரி கேவலமாக கேட்பாங்க, என்ன இன்னும் பொண்ணு கல்யாணம் ஆகலை, இன்னும் ஏதோ பிரச்சனையா, ஏதோ நடக்கலையா, என்ன ஆகுது அப்படி இப்படி கேட்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருந்திருக்கு இவ்வளோ வருஷம் எனக்கு. பட் காட் ஹஸ் வெயிட்டட் so many years, kept me for the best, சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அவங்க வராங்க, இது ஒரு நல்ல இதில் வந்து ஒரு இப்படி ஒரு நெகட்டிவாக இப்படி வந்து போயிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிற எல்லாருக்கிட்ட வேண்டிக்கோங்க. இது வந்து வித் லவ், வித் பேஷன்ஸ், வித் அண்டர்ஸ்டாண்டிங், வித் சப்போர்ட், வித் கைடன்ஸ் ஆஃப் அவர் லார்ட் மூலமாக தான் இது நடக்கணும். இட் ஷுட் ஸ்டார்ட் with a blessing. It should start with a good sign and end with a good, with everything ஸ்மூத்தாக முடிச்சுட்டு போகிற மாதிரிங்கன்னா இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி ஒரு ஃபைனலி ஒரு சொல்லுவாங்க ஒரு இது ஆன மாதிரி ஐ ஃபீல். எப்படி ஆடம்க்கு ஈவ் எல்லாருக்கும் எவ்ரிபடி ஹேஸ் அ சோல்மேட் இன் லைஃப். எனக்கு அப்படி ஃபீல் ஆகும்போது he has brought this person in my life for a reason. அவங்க வந்து கைவிட மாட்டாங்க நம்மளோட, எனக்கு தெரியும். God will not leave us and forsake us as well. So just keep our family in prayer. A lot of negative மாற்றி வந்துட்டே இருக்கு, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. I'm finding it very hard to even process a lot of things. ரவிக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நேற்று தான் அவன்கிட்ட பேசும்போது அவன் சொன்னான், எனக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல நீனா, ஐ மைட் ஹேவ் டு கம் பேக் டு இந்தியா ஃபைனலி. எல்லாம் விட்டுட்டு நான் 5 years இங்கே கொடுத்து ஐ ஸ்பெண்ட் மை ஹோல் 5 years ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு தெரியல ஏன் எனக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு என்ன பண்ணுறது, ரொம்ப வேதனையாக இருக்குது நினைக்கும் போது. ஐ ஹேவ் டு கம் பேக், லீவ் எவ்ரி திங் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் அப்படி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள ரவி பற்றி நினச்சா. கீப் ஹிம் ஆல்சோ இன் ப்ரேயர். அவங்களுக்கு ஏதோ ஜாப் கிடச்சி 16 June வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே கிடைக்கலன்னா he has to leave UK and come back here, vacate and come back. ஸோ அதுக்குள்ளே miracles, everything changes. God changes everything for us and gets everything what he knows what our hearts desire and he fulfills it as per his will. அவங்களுக்கு இது சித்தோனா கண்டிப்பாக நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நம்மளை ஃபேமிலி ப்ரேயரில் வைங்க. For whatever is happening, just keep our family in prayer. I submit this. Amen. கேட்ட சாட்சிக்கான கண்களை மூடி ஜெயிப்போமா. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கொண்டு நன்றி ராஜா. கத்தாவே அப்பா, ரோசனை சிஸ்டம் அப்பா நான் சொன்ன சாட்சியை நீங்கள் கேட்டீங்க ராஜா. இன்றைக்கு பிரிதான கிருமினால இறக்கத்தினால கத்தாவே பிள்ளைகளை கத்தாவே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் கத்தாவே நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க. அதற்காக கோடான கொடி நன்றி ராஜா. அப்பா உம்முடைய வலதுகரம் கத்தாவே பிள்ளைகளோடு கூட இருந்ததற்காக நன்றி ராஜா. பாதுகாக்கும் கரம் கத்தாவே பிள்ளைகளோடு கூட இருந்ததற்காக நன்றி ராஜா. கத்தாவே அப்பா அந்த நேரத்தில் கத்தாவே அப்பா பிள்ளைகள் கத்தாவே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை கொடுத்து கத்தாவே அந்த தீ அணைக்கிறதுக்கான கிருபையை நீங்கள் கொடுத்தீங்க. அதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கத்தாவே அப்பா குடும்பத்தை உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்கப்பா. எல்லா கிருபையிலும் கத்தாவே நீங்கள் கொடுத்து நடத்துவதற்காக நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே அப்பா ரீனா சொன்ன சாட்சி மூலம் கத்தாவே அப்பா அனைத்து ஆண்டுகளுக்கு பிறகு கத்தாவே அப்பா மகளுக்கு ஒரு ஏற்ற துணையை கத்தாவே நீங்கள் காண்பித்திருக்கீங்க. அதற்காக நன்றி ராஜா. கத்தாவே வாரத்தில் கத்தாவே அப்பா அதை குறித்து கத்தாவே அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது கத்தாவே உங்களை பிரசன்ன கத்தாவே பிள்ளையோடு கூட இருக்கட்டும் ராஜா. சகலத்தையும் கத்தாவே நன்மையான கத்தாவே முடிச்சு சூட்டுகிற தேவன் கத்தாவே ஏற்ற நேரத்தில் கத்தாவே மகளுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்து கத்தாவே பிள்ளை ஆசீர்வதித்து நடத்துவதற்காக நன்றி ராஜா. கடந்த பாரு எல்லாவற்றையும் கத்தாவே உங்களை கிருபை பிள்ளைகளோடு கூட இருந்தது. அதற்காக நன்றி. தொடர்ந்து கத்தாவே அப்பா நீங்கள் கத்தாவே பிள்ளை நடத்துவதற்காக நன்றி ராஜா. அது நேரத்தில் கத்தாவே நாங்கள் ரவியும் கத்தாவே உங்களை கருத்தில் கொடுக்கிறோம் ராஜா. கத்தாவே அப்பா யூகேல கத்தாவே மகன் வேலை செய்து கொண்டிருமான கத்தாவே அப்போ உள்ள எல்லா விதமான வேலையின் பழுவினால் கத்தாவே வந்த எல்லா விதம் நெருக்கடியும் நீங்கள் அறிவிங்க ராஜா. இப்பொழுது கத்தாவே மகனை உங்களை கருத்தில் கொடுக்கிறோம்ப்பா. அப்போ அந்த ஜூன் 16 வரைக்கும் கத்தாவே அப்போ அவனுக்கு ஒரு வேலை இருக்கிறது. அப்போ அதற்கு பிறகு கத்தாவே ஒரு நல்ல வேலை கத்தாவே அப்போ அவனுக்கென்று நீங்கள் ஆயத்தம் பண்ண வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கத்தாவே மகன் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் கத்தாவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தாவே நாங்கள் உடைத்து தலையிறோம் கத்தாவே. கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய கிருபையினாலே கத்தாவே அப்பா அவனுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற அந்த வழியை கத்தாவே நீங்கள் திறப்பதற்காக நன்றி ராஜா. நல்ல செய்தியில் கத்தாவே கடந்து வர கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து கத்தாவே குடும்பத்தை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி எடுத்துங்க. புதிய கனமயமே எல்லாவற்றையும் சேர்த்துற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நல்ல பிதாவே ஆமென். மெடியனி ஒரு சிறு சாட்சி அளித்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் கடந்து வந்த பாதையில் திரும்பி பார்க்கும்பொழுது கடந்த 18 ஆண்டுகள் இந்த முழு பகுதியிலே தேவன் பெரிதான கிருபையினாலே சென்ட் பீட்டர்ஸ் தமிழ் சர்ச்சை ஆரம்பிக்க கிருபை செய்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 2008ஆம் ஆண்டு February 3ஆம் தேதி சிஎன்ஐயில் நாம் இணைக்கப்பட்டு நாம் இந்த
சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சை தேவன் கிருபினாலே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்று அது என்ன விசேஷம் என்றால், இன்று 26 ஏப்ரல் 2026 பிரதான கிருபினால் அடியன் 65 வயதை முடித்து இந்த சிஎனிலிருந்து ரிட்டையர்மெண்ட் பெறுகிறேன். ஆகையால் இந்த கடந்து வந்த 18 ஆண்டுகளில் நான் திரும்பி பார்க்கும்பொழுது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம் குழந்தைகளுடைய நம்முடைய குடும்பங்களின் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய பிள்ளைಗಳ வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். அதை நினைத்து நான் தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் தேவன் நம்மோடு கூட பயணித்து இந்த 18 ஆண்டுகள் எப்படி கடந்தது என்று தெரியவில்லை, ஆனாலும் எல்லா கிருபையிலும் கொடுத்து அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதேபோல் எத்தனையோ விதமான சீனியர் பாஸ்டர்ஸ் இந்த திருச்சபையின் சார்பாக அவர்கள் கடந்த சில கிருபை செய்தார். அதேபோல் இவன் அவர் பேராயர் கூட இந்த நம்முடைய திருச்சபையில் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த விதமாக இந்த சென்ட் பீட்டர்ஸ் தமிழ் சர்ச் ஆனது இந்த முழு பகுதியிலே அநேக தேவ ஊழியர்களை எழுப்பி கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இவராக நம்முடைய குடும்பங்களிலும் தேவன் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அளவில்லாத நன்மையிலையும் கிருபையிலும் தேவன் கொடுத்து ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தார். எல்லாருக்கும் நான் திருச்சபை சார்பாக என்னுடைய பர்சனல் லைஃப் மூலமாக நான் குடும்பத்தின் மூலமாக நான் நன்றி வழிகளை செலுத்துகிறேன். இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவன் இனிமேல் நம்ம நடத்தி செல்வார். தொடர்ந்து இந்த திருச்சபையை ஒரு மாதிரியான திருச்சபையாக தேவன் பெரிய காரியங்களை இந்த மும்பை டைசஸில் அவர் செய்வார் என்று நான் தேவனுக்கு நன்றி செலுத்தி நான் இதை முடிக்கிறேன். தேவன் தாமே இந்த சிறிய சாட்சியினை ஆசீர்வதித்து தருவாராக. ஒரு நிமிடம் கண்களை போடுவோமா? கடந்த அந்த பாரு எல்லாருக்கும் கத்தாவே அப்பா உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது, அதுக்காக நன்றி ராஜா. உங்களுடைய அனாதி திட்டத்தின்படி கத்தாவே அப்பா 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி கத்தாவே இந்த முழு சிஎன்ஐ சர்ச்சை கத்தாவே நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு ராஜா, அதையும் கத்தாவே நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வருவீங்க, அதற்காக நன்றி ராஜா. கடந்த 18 ஆண்டுகளாக கத்தாவே அடியானையும் கத்தாவே அப்பா மும்பை டைசஸ் மூலமாக இணைக்கப்பட்டு கத்தாவே அப்பா அந்த ஊழலை பாதையிலை கத்தாவே எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. ஆவிக்கிற வாழ்க்கையில கத்தாவே அநேக போதர்கள் மூலமாக கத்தாவே அப்பா தேவையான எல்லா ஆவிக்கிற வளர்ச்சி நீங்கள் கொடுத்தீங்க, நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தாவே அப்பா அளவில்லாமல் நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே நீங்கள் அப்பா விதவிதமாக கத்தாவே ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கத்தாவே திருச்சபையும் கத்தாவே அப்பா நீங்கள் தொடர்ந்து நடத்தி செல்வதற்காக நன்றி. அடியனுடைய அப்பா அடுத்த லைஃப்லையும் கத்தாவே லைஃப் டூலையும் கத்தாவே உங்களுடைய கிருபை அப்பா அடியோட குடும்பத்தோடு கூட இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து கத்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. துதிகான மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒசி சாம்பலில் 124வது பாடலை உலகோர் உன்னை பகைத்தாலோ உண்மையா அன்பு உருவாயா, உற்றார் உன்னை பெருத்தாலோ உன்னை சிலுவையை சுமப்பா என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். ஒசி சாம்பலே 124, ஹிம் நம்பர் 124. உலகோர் உன்னை பகைத்தாலோ
யார்தான் போவார் எனக்காக? யார்தான் போவார் எனக்காக? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆம் கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்காக கர்த்தாவே கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே உங்களுடைய ஜீவனை கொடுத்தீங்க ராஜா. அப்போ நாங்களும் கர்த்தாவே அப்பா எத்தனையோ மக்கள் கர்த்தாவே இன்னும் உண்மை அறியாமல் இருக்கிறாங்கப்பா. உண்மை அறியாத ஜனங்கள் மத்தியிலே கர்த்தாவே அப்பா உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவதற்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்தில் கர்த்தாவே நாங்கள் ஒரு முறை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் அலசி பார்க்குறோம் ராஜா. எங்களை கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உண்மை போல மாற்றி கொண்டு வர்றீங்கப்பா. நீங்கள் விட்டு சென்ற பணியை கர்த்தாவே கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே அப்பா 135 கோடி மக்களுக்காகவும் கர்த்தாவே நீங்கள் உயிரியை கொடுத்தீங்கப்பா. இந்த சுவிசேஷம் கர்த்தாவே கல்வாரி அன்பு கர்த்தாவே இந்த பாரத தேசம் முழுவதும் கடந்து செல்ல அப்பா நீங்கள் யார் என் காரியமாக போவார் என்று கேட்குறீங்க ராஜா. அன்று கர்த்தாவே சவுல் அப்பா உங்களுடைய பிள்ளையை துன்பப்படுத்துவதற்காக கர்த்தாவே கடந்து செல்லும்போது கர்த்தாவே அவனோடு கூட நீங்கள் இடைப்பட்டீங்கப்பா. அதே போல் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இடைப்பட்டு கொண்டு வர்றீங்க. அதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே எங்களை உங்களுடைய பாதத்தை சமர்ப்பிக்கிறோம்ப்பா. தியானிக்க போயிருந்த உங்களுடைய ஜீவன வல்லமில்ல வார்த்தையில் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக மாற்றித்தாங்க ராஜா. சலத்தின் கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். துதிக நம்ம எல்லாவற்றும் சேர்த்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய கிறிஸ்தவனின் சார்பாக கொடுக்கப்பட்ட தலைப்பு நமது வாழ்க்கை பயணத்தில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்தல், என்கவுண்டரிங் த ரிசன் கிரைஸ்ட் ஆன் அவர் வாக் இன் லைஃப். இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verses 3 to 5. அவன் பிரயாணமாய் போய் டமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஆம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை முற்றிலும் கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான ஆக்கின நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் நேரடியாக நம்முடைய வாழ்க்கையிலே வந்து ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் எவ்வாறு இந்த சவுலை சந்தித்தாரோ அதே போல் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் ஒரு கட்டத்தில் நம்மை நோக்கி நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார் என்று மறந்து போக வேண்டாம். மரித்தேன் ஆனாலும் சதாகாலின் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்தினுடைய திறவுகளில் நான் உடையவராக இருக்கிறேன் சொன்ன நம் கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நேரடியாக என்கவுண்டர் பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்று நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் எதிர்பாராத இந்த என்கவுண்டர், ஒரு தெய்வீக இந்த என்கவுண்டர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த தெய்வீக என்கவுண்டர் காண்பதன் மூலம் மனிதனுக்கு தான் கிடைக்கும் என்னதான் விளைப்பாடு என்ன என்பதை குறித்து இயேசு நம்மை சந்திக்கும் போது நாம் எதிர்கொள்ளும் இந்த போராட்டம், அந்த சவால்களை எப்படி நாம் எதிர்போராடுதல் மற்றும் உள்ளான அந்த மன திரும்புதல் என்ன என்பதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கும் போது அவர் நம்மை அர்ப்பணிப்பதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லாதவாறு அவர் நம்மை என்கவுண்டர் பண்ணுவதை குறித்தும் இந்த கடைசி நாட்களிலே நமது பயணத்தின் மீதமுள்ள இந்த பகுதிகளிலே ஒரு களங்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதை நாம் எவ்வாறு தொடர முடியும் என்பதையும் நாம் வேதத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் என்று உதவி செய்வாராக. முதலாவதாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பாராத அந்த தெய்வீக அந்த என்கவுண்டர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. என்கவுண்டர் என்றால் சந்திப்பு. It refers to a personal meeting or experience of the living Christ. அவர் உயிர் தெழுந்த பிறகு இங்கு சவுலை அவர் என்கவுண்டர் பண்ணுகிறார். ஜீவனுள்ள கிறிஸ்துவை நேரில் சந்திப்பதையோ அல்லது அனுபவிப்பதையோ இந்த என்கவுண்டர் என்பது, இந்த சந்திப்பு என்பது குறிக்கிறதா இருக்கிறது. ரிசன் கிரைஸ்ட்,
உயிர் தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. உயிர் தெழுந்த கிறிஸ்து, உயிர் தெழுந்ததுக்கு பிறகான அந்த இயேசுவை அவருடைய வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. நம்ம வாழ்க்கை பயணத்திலே லூக்கா சுவிசேஷத்தில் வரும் எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போன சீசனின் கதையை நினைவூட்டும் வகையிலே நமது அன்றாட வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அப்போது இதை தான் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராய புருஷராயிலும் ஸ்திரீகளாகிலும் நான் கண்டுபிடித்தாள். கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற இந்த மார்க்கத்தாரையும் புருஷரையும் ஸ்திரீகளையும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபவாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமைத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. நாம் இப்பொழுதெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்மாறாக நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒரு தெய்வீக திட்டத்தை அவர் நாம் பிறக்கும் போதே பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே இந்த மகன் இந்த ஊரிலே பிறப்பான், அவனை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள் இவை என்று அவர் ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அந்த பிளானுக்கு எதிராக நாம் நடக்கும் பொழுது, அந்த பிளானுக்கு எதிராக தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக நாம் நடக்கும் பொழுது அங்கே ஒரு குறுக்கிடுதல் வருவதை நாம் பார்க்கிறோம். இங்கே சவுல் என்ன செய்தான்? தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக சென்று கொண்டிருக்கும் போது தமஸ்குக்கு செல்லும் வழியிலே நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தார். இந்த சவுலின் பயணத்தின் நோக்கம் என்னவாக இருந்தது நாம் சற்று பார்க்கும்பொழுது முதல் 2 வசனங்களை பார்க்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியத்தில் போய் அவன் நிருபங்களை வாங்கி கொள்கிறான். எப்போ எதற்காக வாங்கிறான்? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிற இந்த மார்க்கத்தாராய புருஷராயிலும் ஸ்திரீயாலும் நான் கண்டுபிடித்தால், எங்கெங்கெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேனோ எல்லாரையும் அவளை கட்டி எருசலேமுக்கு நான் கொண்டு வரும்படி பெர்மிஷன் வாங்குகிறான். தமஸ்குவில் உள்ள ஜெபவாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டு அவன் சொல்லியதை பார்க்கிறோம். இதை கர்த்தர் பார்த்தால் அங்கே என்கவுண்டர் நடைபெறுகிறது. இங்கே என்ன நடந்தது? அப்போது 9:3 பார்க்கிறோம். பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடுதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். இதிலிருந்து நமக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நாம் அவரிடமிருந்து வெகு தொலைவில் செல்லும்போது, அவருடைய திட்டத்திற்கு எதிராக மாறாக நாம் செயல்படும் போது இயேசு அடிக்கடி நம்மை சந்தித்து தமது பிரசனத்தினால் நமது திட்டங்களுக்கு அவர் இடையூறு செய்கிறார். மறந்து போக வேண்டாம். Yes, God interrupts our way when we go against God's plans. நாம் தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக செல்லும் பொழுது தேவன் நம்மை வழியிலே குறிக்கிறத பார்க்கிறோம். Another example from Old Testament, யோனா. பழைய ஏற்பாட்டிலிருந்து மற்றொரு உதாரணம் யோனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனா 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்திலே அதை பற்றி நாம் பிரீஃப் பார்க்க முடியும். யோனா chapter 1 verses 1 to 4. அமிதாயின் குமாரனான யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு நேரே போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அங்கே மக்கள் செய்கிற பாவங்கள் என் சமூகத்திலே வந்திருக்கிறது, யார் என் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்பலாம் என்று அவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தின்படி யோனாவை அனுப்ப வேண்டும் என்று அவர் யோனாவிடத்திலே பேசுகிறார். யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அது விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திலே எட்டினது என்றார். அப்பொழுது யோனா என்ன செய்கிறான்? 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சிஸ்க்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிஸ்க்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடைய தர்சிஸ்க்கு போக கப்பல் ஏறினான். தேவன் போ என்று சொல்லிய அந்த நகரம் வேறே, நினிவே பட்டணம். ஆனால் இவன் தர்சிஸ்க்கு போகிறான், எந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாள். நடந்தது என்ன? 4ஆம் வசனத்தில் பார்க்கும். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். தேவன் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும் போது அதற்கு எதிராக வருகிற எல்லா தடைகளையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அதனால் கடலில் என்ன உண்டாயிற்று? கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில் வர 14-17 வரை பார்க்கும்போது 14ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களே அழித்து போடாத ஐயா, அதுக்குள்ள மாலுமிகளெல்லாம் சொல்கிறாங்க.
அந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ண எல்லா சேரஸ் சொல்கிறாங்க, எங்களை அழித்துப்படாதையும் குற்றமில்லாத இந்த இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதையும் தேவரீர் கர்த்தர் உங்களுக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்கிறேன் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தை போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். 17ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அங்கேயும் தேவன் அவனை விடவில்லை. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்பட்டிருந்தால் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். தேவனுடைய அழைப்பிற்கு எதிராக கடந்து செல்லும்போது, அவர் சொன்ன காரியத்தை செய்யாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக நாம் போகும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே குறிக்கிறவராக இருக்கிறார். இந்த யோனாவுடைய பயத்திலே நாம் இன்னும் அதிகமாக பார்க்க வேண்டும் என்றால் அதோட நோக்கம் என்னதாக இருந்தது? யோனாவுடைய பயணத்தின் நோக்கம் என்னதாக இருந்தது? வாட் வாஸ் ஜோனாஸ் இன்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் ஜர்னி? ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுக்கு பார்க்குறான். அவனுக்கு கர்த்தர் சொன்ன அந்த நினைவை பட்டணத்துக்கு போகிறதுக்கு இஷ்டமில்லை. அவன் தேசத்துக்கு ஓடி போகிறான். How was the divine confrontation of our God here in Jonah's case? ஜோனாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய குறுக்கீடு எப்படிப்பட்டதாக இருந்தது? 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம். சமுத்திரத்தின் மேல் ஒரு பெருங்காற்றை வரவிட்டார். அவனுடைய வழியிலே, அவன் செய்கிற வழியிலே அங்கே ஒரு பெரிய காற்றை அவர் வரவிட்டார். அதனாலே கடலில் உள்ள கப்பல் குடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு கடலில் ஏற்படுகிறது. நமக்கு தெரியும் இந்த கதை. நோவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அவருடைய சித்தத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் 4ஆம் அதிகாரம் 10-11 பார்க்க முடியும். எதற்காக அவர் சொல்கிறார்? அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நீ பிரயாசப்படாததும் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அழிந்து போனதுமான அந்த ஆமனுக்காக நீ பரிதளிக்கிறாயே. வலது வைக்கும் இடது வைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜனங்களும் அங்கே இருக்கிற அந்த மகா நகரமாகிய நினைவைக்காக நான் பரிதேமையாமல் இருப்பேனோ என்று அவர் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இன்று நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் எத்தனையோ ஜனங்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இன்னும் அவரை அறியாமல் இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய திட்டத்திற்கு எதிராக நாம் நடக்கிறோமா? சற்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் இந்த நேரத்தில். அடுத்ததாக தெய்வீக குறுக்கீடு காண்பதன் மூலம் மனிதனுக்கு கிடைக்கும் அது வெளிப்பாடு என்ன? ஒரு த ரெவலேஷன் ஆஃப் மேன் பை சீயிங் த டிவைன் கன்ஃபரண்டேஷன். தேவனுடைய அந்த கன்ஃபரண்டேஷன் ஆர் அந்த என்கவுண்டர் வரும்போது மனிதனுக்கு என்ன வெளிப்பாடு கிடைக்கிறது? நாம் திரும்பியும் சவுலுக்கு வரும்போது அப்போது 9ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வர பார்க்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verses 4 and 5. அப்போது சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்கிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றால், அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசுனாலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாகும் என்றார். முதலாவதாக ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். வாய்ஸ் ஃப்ரம் ஹெவன் கால்ஸ் சால் ஷோயிங் பர்சனல் நாலேஜ். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். பர்சனலாக தெரியும். ஒவ்வொருத்தரும் அவருடைய பேர், அவர் எங்கே இருந்தாங்க எல்லாம் கர்த்தருக்கு தெரியாத காரியமே இல்லை. நாம் அவருடைய சமூகத்திலிருந்து எங்கும் ஓடி ஒளிய முடியாது. நம்முடைய இன்டென்ஷனை அவர் அறிவார். நம்முடைய ஒவ்வொரு இருதயத்தின் அந்த என்னென்ன காரியங்கள் நாம் திட்டமிடுகிறோம் என்பதை அவர் அறிவார். சவுலை என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இங்கு ஒரு உருவமாக அவர் பேசவில்லை. சவுலில் நேரடியாக பேசுகிறார். தம் ஜீவனுள்ள பிரசனத்தை அவர் வெளிப்படுத்தினார். மரித்தார், அவன் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் இங்கே சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இங்கே சவுலை நான் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை பரலோகத்திலிருந்து வந்த அந்த குரலானது ஏற்கனவே இயேசுவின் அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அவருடைய சர்வ வல்லமையுள்ள அழைப்பையும் அவருடைய கிருபையும் வெளிப்படுத்துவதற்காகவே இந்த வாய்ஸ் வருவதை நாம் பார்க்க முடியும். அதே தான் யோனாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். யோனா 1:3 பார்க்கிறோம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாக அவன் அங்கே ரிப்பண்ட் ஆகி வெளியே வந்த பிறகு கர்த்தர் அங்கே மீட் பண்ணிக்கிறத நான் பார்க்கிறோம். நீ எழுந்து மகாநகரமாக நினைவைக்கு போ, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதுக்கு விரோதமாக பிரசங்கி என்றால் யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இப்பொழுது நினைவைக்கு போகிறான். எப்பொழுது? மீனின் வயிற்றிலிருந்து மீன் 3 நாள் கழித்து அந்த கரையிலே கக்கின பிறகு அவன் அந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்திருந்தால் முழுவதுமாக மீனின் வயிற்றிலிருந்து அவர் எவ்வாறு ஜெபித்தான், எவ்வாறு ரிப்பண்ட் பண்ணான் என்பதை பார்க்க முடியும். அதன் பிறகு அவன் நினைவைக்கு 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகான் அந்த நகரத்திற்கு அவன் செல்கிறான். நினைவைக்கு அவன் செய்கிறான். இங்கே ஒரு கொஸ்டினை அவர் கேட்குறார். ஒய் ஆர் யூ ப்ரோசிக்யூட்டிங் மீ?
இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சபையோடு அவர் பிள்ளைகளோடு கூட அவர் அங்கு உருவகப்படுத்துகிறது, அவர் ஐக்கியமாக இருக்கிறதை நான் பார்க்க முடியும். முழுமையாக அவர் அடையாளப்படுத்துகிறார். அவன் யாரை? கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற பிள்ளைகளை, கிறிஸ்தவ மார்க்கத்தாரை, ஸ்திரீகளினாலும் சரி புருஷனாலே அவரை கட்டி கொண்டு வரும்படி, அவரை துன்பப்படுத்தும்படி, கொலை செய்யும்படி கொண்டு வருவதற்காக தான் அவன் நிருபத்தை வாங்கி கொண்டு செய்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறான்னு சொல்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சபையை ஒரு உண்டாக்கிவிட்டார். மறந்து போக வேண்டாம். உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களுக்காகவும் தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்திருக்கிறார். ஒவ்வொரு துளி இரத்தமும் அந்த வெளியேறப்பட்ட அந்த ஆத்மாக்காக சிந்தப்பட்டது. மறந்து போக வேண்டாம். ஆகையால் தான் இங்கே அவர் சொல்கிறார், சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறேன் சொல்கிற அந்த சத்தத்தை அவன் கேட்டதாக நான் பார்க்கிறோம். அடுத்ததாக what did Jesus say to அனனியா? இங்கே அவர் கீழே விழுந்து விட்டான். 3 நாள் அவன் கை தாங்கிறதுக்காக அவன் நாட்களை தேடுகிறான். கண் பார்வை அற்று போயிட்டு 3 நாள் பிரயாணமாக அவன் அனனியாட்ட போகிறான். அப்பொழுது அங்கே என்ன சித்தத்துக்காக நான் சவுலை தேர்ந்தெடுத்தேன் என்பதை நான் பார்க்க முடியும். அப்போது நடவடிக்கைகள் 9 அதிகாரம் 15-16 பார்க்கிறேன். அதற்கு கர்த்தர் அனனியாட்ட போய், அனனியாவே நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சவுலை குறித்த அந்த திட்டத்தை அங்கே அனனியாவுக்கு சொல்கிறத நான் பார்க்கிறோம். அப்படி திங்க் பண்ணி பாருங்கள். தேவன் ஒவ்வொருவரை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றியே தேர்வார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், என்ன விதமான தடைகள், என்ன விதமான நம்முடைய ரிபலியன் நேச்சர் நம்ம அதற்காக எதிராக ஓடுகிறது, எல்லாவற்றையும் அவர் அறிவார். அவன் கடைசியிலே அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பார். யோனாவுடைய காலத்தில் நாம் பார்க்க முடியும். யோனா 3:10 பார்க்குறோம். அவர்கள் தங்கள் பொல்லாத விளையிட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்தார். தீங்கை விட்டு மனசவப்பட்டு அதை செய்யாதிருந்தார். 1,20,000 பேர்களை அவர் காக்க வேண்டும். இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்களை திருப்ப வேண்டும். அதற்கு அவர் ஒரு ஆத்மாவை அவர் தேடினார். யோனாவை தேடினார், செய்து முடித்தார். யோனா மனம் திரும்பி அவங்க ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்திரை எண்ணப்பட்ட தேர்வுக்கு போய் யூதாவின் வீட்டை தர்சு பட்டணத்தாய் சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை பிடிப்பதற்காக சென்றவன் இங்கே ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டான். அனனியாவுக்கு தெரியாது. அனனியாவுக்கு தெரிந்தது சவுலை பற்றி என்றால், ஐயோ அவன் கொடூரமான ஆள், உண்மை பின்பற்றி நடக்கிற எல்லாரையும் அவன் பிடித்து கொண்டு போது தான் வந்து கொண்டிருக்கிறான் என்று நான் அறிவேன் அப்படிங்கிறான். அவன் கத்த சொல்கிறாள். அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஜஸ்ட் ஒன் என்கவுண்டர். 12 அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தனது வரவும் தான் பார்வை அடையும்படி தன்னில் கை வைக்கும் தரிசனம் கண்டான் என்றார். கர்த்தர் ரெண்டையும் செய்கிறார். இவனுக்கும் தரிசனம் கொடுக்குறாரு, அவனுக்கும் தரிசனம் கொடுக்குறாரு. அனனியாவுக்கு நேரப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். 13 அதுக்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தான் என்று அவனை குறித்து அநேகராக நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே. இங்கேயும் உம்முடைய நாமத்தை கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியர் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்றான். அதற்கு கர்த்தர் 15 நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் அவர் தொடும் பொழுது நாம் அவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றப்படுவோம். மறந்து போகாதீர்கள். ஏனென்றால் நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை தேவன் நிறைவேற்றுவார். எப்படி? நம்ம இதயத்தை மாற்றி, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, நம்முடைய பர்பஸையே மாற்றி, சுயத்தில் ஒரு பர்பஸில் நாம் நடந்து கொண்டு இருப்போம். எல்லாவற்றையும் மாற்றுவார். சொல்லி அவர் என்ன சொல்கிறார்? அவர் என்னுடைய நாமத்தின் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று அவனை குறித்து சொல்லி நான் பார்க்கிறோம். அதே தான் யோனாவுடைய வாழ்க்கையில் அங்கே நடக்கிறத பார்க்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரம் அந்த முதல் 9 வருஷத்துலேயே அங்கே மீனின் வயிற்றிலிருந்து அவன் அங்கே திருத்தப்படுகிறத நான் பார்க்கிறோம். மனம் திரும்புதலை பார்க்க முடியும். யோனா 2:1 அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். தேவனுக்கு எதிராக ஓடினவன், தர்சஸுக்கு நேராக கப்பலை ஏறினவன், இங்கு மீனின் வயிற்றிலே அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவளித்தார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர்.
சமுத்திரத்தின் நடுமயமாய் ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆயிலும் இன்னும் உம்முடைய பசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்ற மனந்திரும்புதலை பார்க்க முடியும். யோனாவுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தண்ணீர்களும் பிராண பரியந்தம் என்னை நினைக்கிறது. ஆழி என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. சமுத்திரத்தில் தீக்குள்ளே போடுறாங்க, எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். பருவதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன். எங்கே போகிறேன்னே தெரியாது. பூமியின் தாழ்பால் என்றென்றைக்கும் எனக்கு அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாய் கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தே. ஹல்லேலூயா. தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. தனக்காக உபயோகப்படுத்துவதற்கு அவர் இழுக்கும்போது அங்கே எல்லாம் நடக்கும் நமக்கு. ஆனாலும் அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் என் தேவனாய் கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தேன். என் ஆத்துமா எண்ணில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த எண்ணில் போய் நிற்கும்போது கர்த்தரை நினைப்பான். அவனுடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கும். அதுதான் இங்கே நடந்தது. என் ஆத்துமா என்னை தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் இந்த பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. என் ஜெபங்கள் உண்மை வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றுக்கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்பொழுதுதான் உணர்கிறான், இந்த பொய்யான மாயை பற்றிக்கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானவனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் ஒன்றும் பண்ண நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம உபயோகப்படுத்துவார் வல்லமையாக. ஹியர் வாட் காட் வாஸ் இம்மிடியட் ஆன்சர் டு ஜோனா. உடனே அவர் அங்கே என்ன பதில் வருது? யோனா 2:10 பார்க்கிறோம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இம்மிடியேட் ரிலைஃப். யோனா 3ஆம் அதிகாரம் முதல் 2 வருஷம் பார்க்குற 2ஆம் தரம். அப்பொழுது தான் அவர் சொல்லி 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாக நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். ஜோனாஸ் ஒபீடியன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன் இஸ் லைஃப். மீனின் வயத்திலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான். அந்த வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அடுத்த வசனம் பார்க்குறோம். 3:3 பார்க்குறோம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணம் பண்ண விஸ்தாரம் பண்ண மகா பெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இந்த 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று அங்கே பிரசங்கிக்க ஆரம்பித்தான். தேவனுடான ஒரு சந்திப்பு அதை பரிபூர்ண திட்டத்தை நோக்கி நமது திசையை மாற்றும், நமது வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய நோக்கத்தை மாற்றும், நம்முடைய இருதயத்தை மாற்றும். நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை முறை நம்மோடு கூட இடைபடுகிறார்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும்பொழுது எத்தனை முறை பரிசுத்த ஆவியானவரால் நாம் உணர்த்தப்படுகிறோம்? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? இல்லை மீண்டும் மீண்டும் அதிலே நாம் விழுகிறோமா? சொல்லும்போது அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து, நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏனென்றால் அவருடைய திட்டத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நம்மை திருத்துவார், நம்மை உபயோகப்படுத்துவார். அடுத்ததாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கும் போது அவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது. When our Lord Jesus Christ encounters us, we will have no other go other than surrendering to Him. Completely, a change of direction will happen in our life. ஆகிய தான் பிலிப்பர்கள் பரிசுத்த பவுல் சொல்கிறான், இந்த நெசசிட்டி ஆஃப் டோட்டல் சப்மிஷன், முழுமையான அந்த கீழ்ப்படின அவசியத்தை அங்கே சொல்லி நான் பார்க்க முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 பார்த்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தில் பூமியின் கீழனுடைய முழங்களையாகவும் முடங்க முடிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையான இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகளையாகவும் அறிக்கை பண்ண முடிக்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். உலகத்தில் உள்ள எல்லா கால்களும் முடங்கும். கீழானுடைய பூமியின் கீழானுடைய இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமி கீழானுடைய முழங்கள் யாவும் முடங்க முடிக்கும்.
பிதாவாய் தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவர் தந்திருக்கிறார். அதுதான் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே. ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் புதிய ரோமர் 4ஆம் அதிகாரம் 9-12 பார்க்குறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ள மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். மரித்தார், அவர் எழுந்தார், பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தெரிக்கிறது என்ன? இங்கே ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே இவரை கிறிஸ்துவ பவுல் புதிய பார்க்க முடியும். 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. ஆதலால் நம்ம ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அப்படி செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு கிரியைகளுக்கு நிமித்தமாக நாம் தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிப்போம். அதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்வோம். தேவன் நம்மை குறித்து செய்த திட்டங்களே அவருடைய அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்கிறோமா சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆகிய தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23 பார்க்கிறோம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் நடக்கிறோமா சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவரிடத்திலே இளைப்பாறுதல் உண்டு. நாம் சரணடையும் போது நாம் நம்மை முழுவதுமாக அவரிடத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரிடத்திலே இளைப்பாறுதல் உண்டு. மத்திய 12ஆம் அதிகாரம் 28-30 வருத்தப்பட்டு பாடம் செய்கிறவர்களே, எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல்வேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு எனக்கு கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற பாத்திரங்களாக நாம் வாழ்கிறோமா சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் அவரை பற்றி குறித்து அறியாத ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய பாரத தேசத்தில் உண்டே. நாம் என்ன செய்கிறோம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவை அணிந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவை உடைய வாழ்க்கை நாம் வாழும்பொழுது இந்த ஆத்ம பாரம் நம்மை அப்படியே உந்தும். அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல உந்தும். அநேக மிஷினரிகளுக்கு ஸ்பான்சர் பண்ண நமக்கு அந்த 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 தாக்கம் வரும். அழிந்து போய் ஆத்மாக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும். அதுதான் இங்கே நடக்கிறது. பவுலுடைய சவுலை பவுலாக மாற்றி அவர் நடத்துகிறார். ஓடுகிறான். பிரஜாதிபதி மக்கள் மத்தியிலே இந்த சுவிசேஷத்தை, இந்த கல்வாரின் அன்பை அது கொண்டு செய்கிற மகனாக அங்கு தெரிகிறத நான் பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு வெளிப்படுத்தினார். சீஷனுக்கு கிடைக்காத வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது. எல்லா நாடுகளிலும் அவர் கூட்டி செல்கிறார். 13 நிருபங்களை எழுத வைக்கிறார். அவர் படாத பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. சிறையிலிருந்து அவர் எழுதுகிறார் நிருபங்களை. முழுவதுமாக அவர் படுத்துகிறார். அதான் சொல்ல களத்தில் 2 இருதில்லை கிறிஸ்துவனை கூட சிறையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் நான் இன்று உயிரோடு இருக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவை என்னுள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது இந்த மாம்சத்தை பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் இந்த விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிட பார்க்கிறோம். அவர் என்கவுண்டர் பண்ணும்போது அவருடைய சமூகத்திலே பணிந்து குனிந்து தலை வணங்குவோம். அதுதான் சங்கீதம் 95:6 பார்க்கும்போது நம்மை உண்டாகின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காப்பையிட கடவோம் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை சற்று இந்த நேரத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கடைசியாக இந்த கடைசி காலத்திலே நமது பயணத்தின் மீதமுள்ள பகுதியிலே ஒரு களங்கமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதை நாம் எவ்வாறு தொடர முடியும்? கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். காலம் மிகவும் சௌகரியமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போர், எங்கு பார்த்தாலும் எல்லா விதமான காரியங்களும் நாம் இதுவரைக்கும் கண்டிராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது உலக அளவிலே. கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிந்தை என்பது அவருடைய தாழ்மை, அவருடைய கீழ்ப்படுதல்,
அவருடைய சுய தியாகம், அந்த மனப்பான்மையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிந்தை என்பது சுயத்திற்கு மடிப்பது. 1 பேதுரு 4:1 பார்க்கிறோம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிந்தை என்பது வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய சித்தத்தை செய்வதாகும். Arm yourself with the attitude of Christ means doing God's will for the rest of one's life. 1 பேதுரு 4:2 1 Peter chapter 4 verse 2. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அவனுடைய எண்ணம் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதே அவனுடைய எண்ணமாக இருக்கும். அதேதான் ரோமர் 12 பவுல் சொல்கிறார். ரோமர் 12:1 சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்திரானே, நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களை மனம் புதிதாங்களே மறுரூபம் வாங்குதுன்னு சொல்லி நான் பார்க்க முடியும். கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்தவளாக வாழ்கிறோமா? கிறிஸ்துவின் சிந்தையை நாம் அறிந்தவராக வாழும்பொழுது இந்த பாவத்தின் மீது நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். இஸ் எனஃப், பாவம் இதுவரைக்கும் செய்தது போதும் என்கிற அந்த மனப்பான்மை உங்களுக்கு வரும். அதுதான் 1 பேதுரு 4:3 பார்க்கிறோம். 1 Peter chapter 4 verse 3. சென்ற வாழ்நாட்களிலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போல போதும். அப்போது நாம் காம விகாரத்தையும் துர்ச்செயலையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகனை நாம் செய்து வந்தோம். 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் இல்லாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். பழைய வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நமக்கு எதிராக எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் வரும். உலகம் உங்களை ஒரு மாதிரி பார்க்கும். புற கண்ணோட்டமாக பார்ப்பதையோ உங்கள் விரோதமான அவர்களின் தீய பேச்சையும் நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும். நடக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே. ஏனென்றால் நாம் கத்தற்காலம் வாழப் போகிறோம் அல்லவா? அப்பொழுது இந்த எதிர்ப்புகள் எல்லாம் வரும். கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தெரிவித்துக் கொள்வது என்றால் உங்களுக்கு முன் வாழ்ந்த விசுவாசிகளின் முன்மாதிரியை நீங்கள் பின்பற்றுவதாகும். நமக்கு முன்னால் கடந்து சென்ற பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விசுவாசத்தை நாம் பின்பற்றியவர்களாக இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக கிறிஸ்துவின் வலது பாசிக்கிற அந்த மேலானவையை நோக்குங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவனை கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபாசத்தில் இருக்கிறோம். நிலத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனை கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பழைய வாழ்க்கையில் நீங்கள் மறைந்து விட்டீர்கள், கிறிஸ்துவனை கூட சிலுவை அறையப்பட்டீர்கள், ஆனாலும் பிழைத்திருக்கிறீர்கள். ஆகியால் மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள், மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள். அடுத்த ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் கலாத்தியர்கள் பரிசுத்த பவுல் சொல்கிறான். இன்னும் நான் சொல்கிறது என்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். எப்பொழுது நீங்கள் ஆவினால், பரிசுத்த ஆவினால் நடத்தப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும்பொழுது. நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆழ்ந்து பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வுலகில் எவராலும் படிக்க முடியாத ஒரு அஷூரன்ஸ் நமக்கு உண்டு. அதுதான் ரோமருக்கு எழுதும்போது ஃபஸ்ட்டு பவுல் போதான்னு சொல்கிறான். ரோமர் எடுத்துக்கொள்ள ரோமர் 8ஆம் அதிகாரம் 37-39 வரை பார்க்க முடியும். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சொல்கிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கிறவர். அக்கனைக்குள்ளாக திருக்கிறவர் யார்? கிறிஸ்துவை மறித்தவர், அவரை எழுந்து மறிக்கிறவர். அவரே தேவனுடைய வலதுபாசத்தில் விட்டிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. 33ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 35 பார்க்கிறோம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆளுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ விதமான துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ,
துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவர் எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்புகிறவர்களாலே முற்றும் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கிறோமே. ஆகையால் மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களாலும், உயரமானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அந்த வாழ்க்கையின் மூலமாக உணர்ந்து எல்லாவற்றையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவன் சொல்லியிருந்த நான் பார்க்க முடியும். We have only one assurance which cannot be taken away by anyone in this world. அப்படி அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாது யாராலும். நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. ஆகையால் தான் இதே மாதிரி நாம் யோவானுடைய வாழ்க்கையை சற்று பார்க்கும்போது யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோவான் உயிர்த்தெழுந்த பிறகு இங்கே பேதுருட்டை வருகிறார். யோவான் 21:17 முதல்ல பார்க்க முடியும். 3 முறை அவற்றை கேட்கிறார் பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். 3 முறை. ஒவ்வொரு முறையும் அவர் சொல்கிறார். முதலாவது முறை என் ஆட்டுக்குள்ளே மேய்ப்பாயாக என்கிறார். 2வது தடவை என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கிறார். 3வது முறை என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவருடைய உள்ளம், அவருடைய இருதயம் எல்லாம் அந்த ஆடுகள். இன்னும் அவரை அறியாத ஜனங்கள் கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்காதவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? என்னை நேசிக்கிறாய் என்ற 3ஆம் தடவை தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் மறந்திருக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றால் இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கிறார். ஒவ்வொரு ஆத்மா விலையேறப்பட்ட ஆத்மா அவருக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார், இரத்தத்தை சிந்திருக்கிறார். இந்த ஈரான் தேசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இப்போது போர் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஹிஸ்டரியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1979ஆம் ஆண்டு 500 விசுவாசிகள். அங்கே பைபிள் யூஸ் பண்ண முடியாது, அறிவிக்க முடியாது, கர்த்தரை அறிவிக்க முடியாது, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன். பர்சனல் என்கவுண்டர் பை ஜீசஸ். 1979 500 பேர் இருந்திருக்காங்க. மறைமுகமாக தேவனை விசுவாசித்து வாழ்க்கை நடத்துகிற கிறிஸ்டியன்ஸ். ஆனால் இப்பொழுது பார்க்கும்போது முதல் 1 மில்லியனுங்கிறாங்க, 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அந்த முஸ்லீம் நாட்டிலையும் தேவனை அறிந்த பிள்ளைகள் எல்லா நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தில் நாம் நிறைய சாட்சிகளை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை சற்று இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாம் தேவனுக்கு எதிராக நாம் செயல்படும் போது, தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக நாம் செல்லும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அது தெய்வீக குறுக்கீடு, அது எதிர்பாராத குறுக்கீடு. எவ்வாறு சவுலுடைய வாழ்க்கை நடந்ததோ, எவ்வாறு யோனாவுடைய வாழ்க்கை நடந்ததோ, அதே போல் நம்ம அன்றாட வாழ்க்கையிலே அவருக்கு எதிராக நாம் நடக்கும்பொழுது நடக்கும். நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? முழுவதுமாக இந்த நேரத்திலே நாம் அவருக்கு ஒப்படைப்போமா? கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்வோமா? சுயத்திற்கு மறித்து தேவனுக்காக வாழ்வோமா? எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவோமா? பழைய பாவ வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பை கொண்டு வந்து அதிலிருந்து நாம் விடுபட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? உலகம் ஒருவேளை நம்மை புறக்கண்ணோட்டமாக பார்க்கும், ஆனால் வரும்போது அவர் நம்மை சேர்த்துக்கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்வோமா? நமக்கு முன்பாக கடந்து சென்ற அந்த விசுவாசிகளுடைய இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோமா? தேவனுடைய வலது பாசிக்கிற எல்லா விதமான மேலானவரையும் நாம் தேடுவோமா? நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான நிலைமையிலே நாம் கடந்து சென்றாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு
ஒன்றும் நம்மை பிரிக்க முடியாது. அந்த விசுவாசத்தோடு நாம் வாழ்வோமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேர்காண நன்றி ராஜா. கத்தாவே அப்பா, மீண்டும் ஒரு முறை கத்தாவே எங்களோடு கூட இடைப்பட்டீங்க. நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே கத்தாவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அப்போ நீங்கள் கத்தாவே எங்களோடு கூட இடைப்படுகிறீங்கப்பா. அதற்காக கோடான கொண்டு நன்றி ராஜா. இதை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கத்தாவே உமக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து உங்களுடைய திட்டங்கள் எங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்க அந்த திட்டங்களை கத்தாவே நாங்கள் அறிந்து அதன்படி செயல்பட எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தாங்கப்பா. சாரத்தையும் கத்தாவே உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். துதிக நம்ம எல்லாவற்றையும் சேர்த்தோம். இயேசு கிறிஸ்து நாம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.